ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 6 ஆஃப் மினி விலாகில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஓகேவா? அண்ட் இன்றைக்கி சண்டேன்றதுனால பிரியாணி செஞ்சுருந்தாங்க வித் தந்தூரி. அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மயோ மட்டும் நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது. வெறும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. பட் நான் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். மற்றவங்களுக்கு நம்ம கைண்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம செஞ்ச தப்புன்னு நம்மளே மன்னிச்சுக்கிட்டு நம்மளே அன்பர்த்தியாக நினைக்காம நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒரு செல்ஃப் லவ்வும் கொடுத்தோம்னா மற்றவங்களுக்கும் அது நல்லது, நம்மளோட சந்தோஷத்துக்கு அதில் எந்த குறையும் வராது. அண்ட் இந்த மயோ செய்கிறதுக்கு 2 முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பையும் 2 காஞ்ச மிளகாவையும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. 4 மிளகு, அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக வினிகர், கொஞ்சமாக உப்பு போட்டு முதல்ல நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் அந்த பேஸ்ட் வரத்துக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த அங்கர்டுன்னு வாங்க, அதாவது தயிரை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் இறங்கி அது ஒரு கெட்டியான தயிர் மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலே போதும். ஓகேவா? இது நல்லா மயிற அளவுக்கு நல்லா மையணும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் அந்த பேஸ்ட். அது தந்தூரி மசாலா தான். தந்தூரிக்கு பண்ண மசாலாவே இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். பாய்.